Hi, welcome you to learn English. இங்கே இருக்கிற சென்டென்சஸில் அந்த பிளாங்க்ஸில் ஹேஸ் வருமா, ஹேவ் வருமா, அதே மாதிரி டஸ் வருமா, டூ வருமா அப்படிங்கிற அந்த கிராமர் ரூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இந்த சேனலில். அகைன் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேசிக் ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டஸ், ஹேஸ் இந்த ரெண்டுமே சிங்குலர். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ரெண்டு வார்த்தைகளும் எஸ்ஸில் முடியுது பாருங்கள். ஸோ சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டூ அண்டு ஹேவ் ரெண்டுமே ப்ளூரல், பன்மை. அதாவது ஒருமைக்கு ஹேஸ் டஸ், சிங்குலருக்கு ஹேஸ் டஸ். ஹீ, ஷீ, இட். நவுனில் சிங்குலர் ஃபார்ம் வந்துச்சுன்னா ஹேஸ் டஸ் வரணும். அதே மாதிரி ஹேவ் டூ எதுக்கு வரும்? வி, யூ, தே. இந்த மாதிரி பன்மைக்கு ஹேவ் டூ வரும். இந்த ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ஐக்கு மட்டும் ஹேவ் வரும், டூ வரும். அது சிங்குலராக இருந்தாலும் ஹேவ், டூ. ஐக்கு மட்டும். Hi, welcome you to this channel Syntax. Spoken English videos, English grammar explanation videosலாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஹேஸ், ஹேவ் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு அடுத்து ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கும். அதாவது சி அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், சி அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். அதோட பாஸ்ட் ஃபார்ம், அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் சா, SAW. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன். ஸோ இதை நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தோ இல்லை ஆன்லைனில் பார்த்தோ மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒரு வேர்ப், செயலை குறிக்கும் வார்த்தை, வேலையை குறிக்கும் வார்த்தை சொன்ன உடனே அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹேஸ், ஹேவ் அதுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா, ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் இருக்கணும். பாஸ்ட் ஃபார்ம் இருக்கக்கூடாது, ப்ரெசன்ட் ஃபார்ம் இருக்கக்கூடாது. இது பேசிக் ரூல். இப்போ நீங்கள் இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹேஸ், டஸ், எஸ்ஸில் முடியுதா ரெண்டு வார்த்தைகளும்? அப்போ சிங்குலர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஷார்ட்கட் மெத்தட். அதே மாதிரி ஹேஸ், ஹேவ் இதுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்கணும். திஸ் இஸ் பேசிக். ஸோ இப்போ உங்களால் ஈஸியாக அந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ண முடியும். இதே மாதிரி நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டே வரேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The book has given all the details. ஸோ இந்த புக் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் ஹேஸ் வந்திருக்கு. அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணுற வார்த்தையை பாருங்கள். ஹேஸை ஃபாலோ பண்ணுற வார்த்தை கிவன் அப்படின்னு இருக்கா? கிவ் அப்படின்னு இல்லை, கேவ் அப்படின்னு இல்லை, கிவன் அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஹேஸ், ஹேவை ஃபாலோ பண்ணுற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அதே மாதிரி ஹேவ் வந்திருக்கு. அதே மாதிரி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ டேக்கன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். A small boy சிங்குலர், அதனால் டஸ் வந்திருக்கு. நவ் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணுங்கள். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், கரெக்டான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது பன்மை, அப்போ ஹேவ். ஓகே, அந்த ஹேஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் மெத்தட் ஹேஸ், டஸ், எஸ்ஸில் முடிகிறதுனால சிங்குலர். அதே மாதிரி த கிங்ஸ், த கிங்ஸ் அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல், அதனால் டூ வந்திருக்கு. அதே மாதிரி எ ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன். எ ஸ்டூடெண்ட் டஸ் நாட் வாண்ட் டு கிவ் அப் ஹிஸ் ஸ்டடீஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஏ அப்படிங்கிற வார்த்தை வராது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா டூ அப்படின்னு ஆன்சர் வரும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now look at these questions. The pages, அந்த இடத்துல do வருமா, does வருமா? அதே மாதிரி the boy, we அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்சஸ்க்கும் ஆன்சர் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. கரெக்டான ஆன்சர்ஸ் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இனிமேல் எந்த டவுட்டும் உங்களுக்கு வராது. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆன்சர் கரெக்டு அப்படிங்கிறதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். த பேஜஸ் அப்படிங்கிறது பன்மை, அதனால டூ வந்திருக்கு அப்படிங்கிறதோடு தெரிஞ்சுக்கிறக்கூடாது. அப்போ அந்த இடத்துல டஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த பேஜஸ் அப்படிங்கிறத சிங்குலராக மாற்றணும். ஸோ பன்மையை ஒருமையாக மாற்றணும். த பேஜ் இல்லாட்டி ஏ பேஜ் அப்படின்னு வந்துச்சுன்னா டஸ் வரும். அதே மாதிரி த பாய் டஸ் ஆல் எக்ஸசைசஸ் கரெக்ட்லி. த பாய்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டூ வரும். வி வந்திருக்கிறதுனால, பன்மை இருக்கிறதுனால ஹேவ் வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி ஐ வந்துச்சுனாலும் அந்த இடத்துல ஹேவ் தான் வரும். ஏன்னா ஐ மட்டும் எக்ஸம்ஷன், அது சிங்குலராக இருந்தாலும் ஹேவ் வரும்.
ஏன் சிங்குலருக்கு ஹேஸ் யூஸ் பண்ணாமல் டஸ் யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல ஐக்கு மட்டும் ஹாவ் யூஸ் பண்ணுறோம்? ஐ ஹாவ், ஐ டூ அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொனவுன்சியேஷன். ஓகே, உச்சரிப்புக்காக இப்போ ஐ டஸ், ஐ ஹேஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஐ டூ, ஐ ஹாவ் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஓகே, அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கலாம், கிராமரியன்ஸ் அப்படி ஒரு செட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் எக்ஸாக்ட் ரீசன் தெரியல. பட் பேசிக் ஃபார்முலா, ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சர், ஐ வந்துச்சுன்னா டூ வரும், ஹாவ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் லுக் அட் தீஸ் கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் இன்னொரு ஆப்ஷன் அது வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மை மொபைல் ஹேஸ் அன் இன்பில்ட் மெமரி. இந்த இடத்துல ஆன் ஏன் வருது? இன்பில்ட், ஐ வவல் சவுண்ட், ஸோ அந்த இடத்துல ஆன் வருது. அதே மாதிரி மை மொபைல் அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால ஹேஸ் வருது. மொபைல்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹேவ் வரும். ஓகே, இந்த ஹேஸ் ஹேவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? தட் இஸ் ஹேட். ஓகே, ஹேட் அப்படிங்கிறது ஹேஸுக்கும் பாஸ்ட் ஃபார்ம், ஹேவுக்கும் பாஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி இட் டஸ் நாட் ஒர்க் அட் ஆல், தே டு நாட் ஒர்க் அட் ஆல். பன்மையாக மாற்றணும்னா டூ வரும். தே டு நாட் ஒர்க் அட் ஆல். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். எந்த இடத்துல ஹேஸ் வரும், எந்த இடத்துல ஹேவ் வரும். அதே மாதிரி டூ டஸ், இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும். அதே மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நீங்கள் அதர் ஆப்ஷனையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த சென்டென்ஸ் எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். தேட் அப்படின்னா அதுன்னு அர்த்தம். ஓகே, இட்டோட ப்ளூரல் ஃபார்ம் தீஸ், இவைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ தீஸ் வந்திருந்தால் அந்த இடத்துல ஹேவ் வரும். இட் வந்திருக்கிறதுனால ஹேஸ், இட் ஹேஸ் அ நியூ அப்பியரன்ஸ். வி ஹாவ் பீன் மோட்டிவேட்டட் பை ஆல் த டீச்சர்ஸ். வி ஹாவ் பீன் மோட்டிவேட்டட். வி அப்படிங்கிறது பன்மை, அதனால் ஹேவ் வந்திருக்கு. ஐ வந்துச்சுனாலும் ஹாவ் தான் வரும். ஐ ஹாவ் பீன் மோட்டிவேட்டட். ஹீ வந்துருந்துச்சுன்னா ஹீ, ஷீ, இட், சிங்குலர் வந்துருந்துச்சுன்னா ஹீ ஹாஸ் பீன் மோட்டிவேட்டட். யூ, ஸோ தமிழில் நீ, நீங்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷில் யூ அப்படின்னா சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம், ஒருமையாகவும் இருக்கலாம், பன்மையாகவும் இருக்கலாம். அதனால் யூ அப்படின்னாலே பன்மையாக எடுத்துக்கொள்ளப்படுது. You do not know how to adjust. Adjust, T silent. Adjust அப்படின்லாம் சொல்லக்கூடாது. Adjust. You do not know how to adjust. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் எந்த இடத்துல ஹேஸ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஹாவ், அதே மாதிரி எந்த இடத்துல டூ டஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.